ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் லாங் வீடியோ போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பலை, அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து சமைக்க ஆரம்பிக்கலான் இருக்கேன். எந்திரிச்சோடனே மாவு கூற வச்சுட்டாங்க. அம்மா கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டிடுவாங்க. தம்பிக்கு ஃபீவர்ன்றனால இன்றைக்கி தூதுவளை ரசம் வைக்கலான் இருக்கேன். எப்படி தூதுவளை ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கணும். புளியை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். தண்ணி மிதக்க ஊற்றி ஊற வச்சிடணும். புளி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சினா தான் கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அம்மா காலையிலே தூதுவளை அப்படியே குப்போடு உடைச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ரசம் வைக்கிறேன்னு சொல்லவும் அதை கையில் கட் பண்ணால் முள் குத்திடும்னு சிசரில் அழுங்காமல் கட் பண்ணி தராங்க. நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும், இல்லைன்னா அதில் இருக்க மண் நறுன்னு இருக்கும். அடுத்து ரசத்துக்கு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 வெள்ளைப்பூடு, 2 மிளகா, தக்காளி 2, கொஞ்சமாக தூதுவளை இலை எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். புளி 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கரைச்சிக்கலாம். இப்போ நான் கரைச்சிட்ருக்கேன் பாருங்கள். 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளி நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா வணக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வணக்கணும். அப்படி வணக்குனிங்கன்னா தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வச்சுருக்க புளியை ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கரைச்சி வச்சுருந்த புளிக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். ரசம் கொதிச்சிருச்சுன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நல்லா நுரக்கட்டி வந்து கொதிக்க வர ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டோம்னா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. மதியம் லஞ்ச் சாப்பிட வரப்போ என்னென்னு பார்க்கலாம். சார்ஜ் இல்லை ஃபோனில், சார்ஜர் எடுத்து வச்சு பாய்.